இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து மஷ்ரூம் பிரியாணி. மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மஷ்ரூம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, தக்காளி, மஷ்ரூம், ஆனியன், சோம்பு, புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அரிசி, மல்லித்தூள், பிரியாணி மசாலா எல்லாம் தேவையானதை எடுத்துக்கணும். குக்கரை வச்சுட்டு ஆயில் போட்டு தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் தேவையானதெல்லாம் போட்டு ஆனியன் போட்டு நல்லா ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கல் உப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் மஷ்ரூமே சேர்த்துக்கணும். மஷ்ரூம் சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு காரத்தூள், பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்துக்கணும் தேவையான அளவு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவு புதினா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கணும். கொத்தமல்லி பொடியாக கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கணும். தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கணும். தேவையான அளவு அரிசி, அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து 2 விசில் வச்சு எடுத்துட்டா மஷ்ரூம் பிரியாணி ரெடி.